ஸோ ஒரு முக்கியமான விஷயம், பூண்டு கல்லுக்கு இடையில் பூண்டு வளரும்போது நிறைய எரித்து பார்த்தோம், எலக்ட்ரிக்கலாக எரித்து பார்த்தோம், கேஸில் எரித்து பார்த்தோம், பிடுங்கி பார்த்தோம், கெமிக்கல் வீடெலாம் போட்டு பார்த்தோம், பூச்சி மருந்தும் அது இன்செக்ட்ஸ் எதுவும் ஒர்க் பண்ணல. அப்புறம் பொண்டாட்டி சொன்னாஸ் அப்படின்னா, இப்போ சூடு தண்ணி ஊற்று, கொதிக்கிற தண்ணி ஊற்று அப்படின்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக பார்த்தேன். இதுதான் ரிசல்ட். இது மாதிரி இருந்தது. இதான் இப்போ கெட்டலில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். புதிய ஏரியாவுக்கு போவோம். 2 நாள் தண்ணி எப்படின்னு பார்ப்போம். இந்த வேரோட காலி பண்ணுது. இது மாதிரி ஒரு மாதிரி வறட்சியோ என்னன்னு தெரில, ஆனால் வேலை செய்யுது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இது பெரிய தொல்லையாக இருந்தது. நிறைய நாள் கணக்கில் எலக்ட்ரிக்கல் வேலை அது இதுன்னு இப்போ மெயின் எலக்ட்ரிக் ஹீட்டிங் அதெல்லாம் வச்சு எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இது இந்த இடத்துல போகவே இல்லை ஸ்டெப்பான, ஏன்னா தண்ணி எப்பயும் இருக்கிறதால. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மனுஷன் அந்த காலத்தில் சாதாரண சூடு தண்ணி இதை பயன்படுத்துறது இன்னமும் அது வேலை செய்யுது. அதுதான் பெஸ்ட். ஓகே, பார்ப்போம் என்ன ரிசல்ட் கொடுக்குதுன்னு பார்ப்போம். எந்தெந்த சில செடிங்க சாவும், சில செடிங்க சாவாதுன்றது என்னது எண்ணம். சாவாத செடிங்களை பூண்டுங்களை ஈஸியாக பிடுங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடுங்க முடியாத சாஃப்டாக இருக்கிறதெல்லாம் இதில் காலியாகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இன்ட்ரெஸ்டிங் ரைட். எதுவுமே வித்தியாசம் தான். நம்ம ஊரில் சாணி அந்த வைக்க போகிற பிடுங்கி அதை அந்த குப்பை உருவாக்கணும், குப்பை அதில் வர்ற சத்து எந்த உரத்துலேயும் வராதில்ல. அது மாதிரி தான் இதுவும் நினைக்கிறேன். சின்ன அடிப்படை அந்த காலத்தில் என்னத்தை பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்த இப்போதைக்கு நல்லது. ஆனால் இப்போ என்ன நீ சொல்கிறாங்கன்னா, ஒரு தடவை ஒன்று பயன்படுத்தினா அப்போ திரும்ப வரவே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. பூண்டா இருந்தாலும் இதாக இருந்தாலும் வரும் தான். அப்பப்போ நம்ம பராமரிக்கணும். பராமரிக்காத எதுவும் நிலையாக இருக்காது. ஓகே, திரும்ப லண்டன் ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் ஒரு 2 நாள் 3 நாள் தான். திரும்ப மான்செஸ்டர் போகணும். பார்ப்போம் எப்படின்ட்டு. ஸ்டார்ட் போர்ட் பீக் டிஸ்ட்ரிக்ட் போகணும். நல்ல இடம், அட்டகாசமான இடம் இருக்குது போகிறது. ஓகே.